மட்டக்களப்பில் மிகப்பெரியதொரு கிரிக்கெட் காணிகள் நடைபெற இருக்கின்றது. கோட்டை முனை விளையாட்டுக் கழகம் நடத்தும் இந்த மாபெரும் கிரிக்கெட் காணிகள் 7 சைட் 6 ஓவர்ஸ் ஹார்ட்பால் மேட்சாக இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது. மட்டக்களப்பில் இருக்கின்ற மிக பிரபல்யம் வாய்ந்த கழகங்களை இணைத்து இந்த போட்டி நடைபெற இருக்கின்றது. 9 கழகங்கள் இந்த போட்டியில் பங்கு பெற்ற இருக்கின்றது. பிரதானமாக லக்கி விளையாட்டுக் கழகம், நியூ கோட்டமுனை விளையாட்டுக் கழகம், ஏராவூர் YHSC, டிஸ்கோ விளையாட்டுக் கழகம், YSCC ஏராவூர், எக்கோ விளையாட்டுக் கழகம், சிவானந்த விளையாட்டுக் கழகம், மைக்கேல் மென் விளையாட்டுக் கழகம், இவர்களுடன் கோட்டைமுனை ஜெலோ அணியினரும் கோட்டமுனை மெரூன் அணியினரும் மோத இருக்கின்றார்கள். முதல் தடவையாக இந்த மாபெரும் கடின பந்து கிரிக்கெட் போட்டி எங்களுடைய கோட்டமுனை புத்தரை மைதானத்தில் இந்த வீரர்களை இணைத்து ஒரு பரஸ்பரம் இந்த போட்டிகளை சிறப்பாக நடத்த வேண்டும் என கோட்டமுனை விளையாட்டு கழகத்துடன் இணைந்தாப்போல் கோட்டமுனை விளையாட்டு கிராமமும் இதற்குரிய வேலை திட்டங்களில் இறங்கி இருக்கின்றது. இப்போட்டியானது ஒரு சுவாரஸ்யமான போட்டிகளாக நடைபெற இருக்கின்றது. இப்போட்டிகள் 10ஆம் தேதி தொடக்கம் 13ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த போட்டிகளின் விறுவிறுப்பான தகவல்கள் வந்தபடியே இருக்கும். எனவே மட்டக்களப்பில் இப்பொழுது பிரபல்யமான அணிகள் எல்லாம் இது நீங்கள் நாளைக்கு பிறகு நீண்ட நாளைக்கு பிறகு இப்படி ஒரு போட்டியை காண இருக்கின்றீர்கள். எனவே நீங்களும் தயாராகுங்கள், நானும் தயாராகின்றேன். இந்த தொடர் பற்றிய ஒரு தொகுப்பினை எங்களுடன் கோட்டைமுனை விளையாட்டு கழகத்தின் பணிப்பாளர்களில் ஒருவரான திருவாளர் ரஞ்சன் அவர்கள் என்ன கருத்தினை கூறுகின்றார் என்பதை நீங்கள் பாருங்கள். மட்டக்களப்பு மாவட்டத்திலே முதல் முறையாக நட்புறவு 7 சைட் 6 ஓவர்ஸ் லெதர்பால் கோட்டமுனை விளையாட்டு கிராமம், கோட்டமுனை விளையாட்டு கழகம், EPP அணியினர் இணைந்து இதை நாங்கள் ஒழுங்கு செய்திருக்கின்றோம். ஆகவே இந்த போட்டிகள் 10ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை 4 நாட்களுக்கு இடம்பெறும். இந்த கழகங்களுக்கு இடையே நல்ல நட்புறவு வளர வேண்டும் என்றும் அவரோட திறமையை வெளிக்கொணர வேண்டும் என்றும் நாம் இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கின்றோம். ஆகவே இந்த நிகழ்வுக்கு எல்லோரையும் வருகை தரும்படி பணிவாக கேட்டுக்கொள்வதோடு இந்த நிகழ்வு சிறப்பாக அமைய நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன்.